ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கும் நியூசிலாந்துக்குமான T20 மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர் ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், அது மாதிரி சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம், ரொட்டேஷன் வைஸ் எந்தெந்த பிளேயரை பிக் பண்ணலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் எந்தெந்த இடத்துல வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். வென்யூ ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருக்கும்னா, ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வென்யூடைய பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, வென்யூ ப்ராக்ரஸும் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். மொத்தமாக 10 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 9, செகண்ட் வின் பண்ணவங்க 1 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 170 180 வரைக்கும் வந்திருக்கு. எபோவ் 190 5 டைம்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 170 190 3 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நல்லா ஹை ஸ்கோர் வர பிச் தான் மாதிரி இருக்குது. ஹை ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 243 வரையும் இங்கே ஸ்கோர் ஆயிருக்கு. லோ ஸ்கோர் 110க்கு அவுட் ஆயிருக்காங்க. இங்கே நடந்த லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம நியூசிலாந்து 172 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அதை சேஸ் பண்ண முடியாமல் 164க்கு அவுட் ஆயிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 16 விக்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து 110 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து சேஸ் பண்ண முடியாமல் 5 விக்கெட் வந்து அங்கே இழந்து தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேஸின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் விக்கெட் ஃபால் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 விக்கெட்ஸ் வந்து இங்கே அதாவது கரெக்டாக 15 விக்கெட்ஸ் 14 விக்கெட்ஸ் வந்து உழுது. செகண்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட் ஃபால்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ சேஸின் பண்ற டீம் வந்து ஸ்பின்னருக்கு நல்ல வச்சிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா அவங்க ஸ்கோர் பண்ண கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால இந்த வென்யூல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின் பண்ணவங்க தான் அதிகமாகவும் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸ்ல ஸ்பின்னர் வந்து 22 விக்கெட்டும் ஃபேசர்ஸ் 48 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர் தான் நிறைய எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபேசர்ஸ் வந்து ஈக்குவலான விக்கெட் 2 இன்னிங்ஸ்லயும் எடுக்க முடியுது. அதுக்கான ஆப்டான பிச்சு தான் இது. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபேசர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட்டும் ஆகுது. அது மாதிரி ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை 25 மேட்சஸ்ல நியூசிலாந்து 15 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. 15 மேட்சஸ் வந்து லாஸ் ஆயிருக்காங்க. ஸோ வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 மேட்சஸ் தான் நியூசிலாந்து அதிகமாக வின் ஆயிருக்காங்க. ஸோ ஈக்குவலா டீம் போடுங்க. அதே மாதிரி வென்யூலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 2 மேட்சஸ் விளையாண்டு 2 மேட்சஸ் லாஸ் ஆயிருக்காங்க. நியூசிலாந்து பொறுத்தவரை வின் பெர்சன்டேஜ் இங்கே அதிகமாகவே தான் வச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் டாஸ் வின் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் தேர்ந்தெடுப்பாங்க. நியூசிலாந்துடைய பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா டிம் ராபின்சன், ரவீந்திரா, சாப்மேன், பிலிப்ஸ், மிட்சல், அப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் மிட்சல் ஹே, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராக்வெல், சார்ட்னர், சாக் ஃபுக்ஸ், அப்புறம் ஹென்ரி, அப்புறம் ஜாக்கப் டஃபி. மேக்ஸிமம் சேம் லைனப்ல தான் போவாங்க. ஏதாவது பிளேயருக்கு இன்ஜர்ட் இல்லை ஏதாவது இதாக இருந்தால் மட்டும்தான் பிளேயரை மாற்ற வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்காவோட பாசிபிள் பிளேயிங் 11ல வந்து மேபி ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் வந்து பேட்டிங்லயோ இல்லை பவுலிங்லயோ வந்துட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களும் சேம் லைனப்ல தான் போக அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் வந்து எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக பேட்டினுக்கு நல்ல சப்போர்ட் ஆகிற கிரவுண்டு தான். அதே நேரத்தில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல ஃபேஸ் பவுலர்ஸுக்கான சப்போர்ட் பண்ணுற பிச்சு. அதே மாதிரி ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போடுற ஸ்பின்னர்ஸ் வந்து முக்கியத்துவமாக இருக்கிறாங்க. அதில் ஆஃப் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர் 2 ஸ்பின்னரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போடுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி சேசிங் பண்ணுறது வந்து இங்கே ஒரு 180 அடிச்சிட்டாங்கன்னா 180 to 170 அடித்தாலே சேசிங் பண்ணுறது கொஞ்சம் இங்கே டஃப்பாக இருக்குது ரீசெண்ட் மேட்சஸில். அதுக்கு பவுலிங் அட்டாக் வந்து ரொம்ப இருக்கிற பட்சத்தில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் சேசிங் பண்ண முடியும். நியூசிலாந்து பொறுத்தவரை அவங்க வந்து பவுலிங்லையும் ஸ்ட்ராங்காக இப்போ இருக்கிறதுனால அவங்க சேசிங் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஆரம்பத்தில் வந்து அந்த பவர் பிளே அந்த 10 ஓவர் வரைக்கும் பேட்டிங் நல்லா சப்போர்ட் ஆகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இனிஷியலாக வெளியே விக்கெட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பின்னாடி சேசிங் ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த மாதிரியான வென்யூ வந்து இந்த வென்யூ. ஸோ இப்போ பவர் பிளே ப்ராக்ரஸ் படி பார்க்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நியூசிலாந்தே பிடிச்சாலும் சரி யார் பிடிச்சாலும் சரி மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட் அந்த இடத்துல உறுதியாக போயிடுது. அதே மாதிரி சேசிங் பண்ணுறப்போ 2 விக்கெட் போகுது. சப்போஸ் ஸ்ரீலங்கா வந்து ஹெட் டு ஹெட் பாலையும் நல்லா தான் விளையாண்டுருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டீம் வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் சேசிங் பண்ணாங்கன்னா, இப்போ நியூசிலாந்து பண்ணுறாங்கன்னா மேபி அந்த இடத்துல அவங்களும் அந்த ஃபெயிலியரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு கூட
இருக்கு. ஸோ போத் டீமுக்கும் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு 5 டீம் போடுறீங்க, சரி ஸ்ரீலங்காவுக்கு நியூசிலாந்துக்கும் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு ஒரு 6 டீம் போட்டால் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 4 to 3 டீமாவது போடுங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பிளேயர்ஸ் வின்னிங் லாஸின் வச்சு தான் T20 உள்ளே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயரை வந்து நம்ம சொல்கிற இதில் எடுத்து பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேட்டகரியில் இருக்கிற கேப்டன் ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன், மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கு. ஆனால் இந்த பிட்ச் பேட்டினுக்கும் நல்ல சப்போர்ட் ஆகிறதுனால ஒரு ஆல்ரவுண்டர் பிளஸ் பேட்டர் இல்லை ஆல்ரவுண்டர் பிளஸ் விக்கெட் கீப்பர் வர்றது, மெண்டிஸ் அந்த இடத்துல வர்றது தான் வர முடியும். அப்படி இல்லைன்னா பேட்டர் பிளஸ் பேட்டர் வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி வராங்க அப்படின்னா பவுலரில் வரணும்னா சேசிங்கில் போடுற பவுலர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ அந்த பவுலருக்கு விசிஓ சிஓ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் போடுற டெத் ஓவர் யாருன்னு போடுறாங்கன்னு பார்த்து வேணா ட்ரை பண்ணலாம். ஆனால் விசி அளவுக்கு அவங்க வருவாங்களாங்கிறது இந்த பிச்சை பொறுத்தவரை கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை சாண்ட்னர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வைஸ் வந்து நம்ம சொல்ற பிளேயரை பாருங்க. சாண்ட்னர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்த இடத்துல போடுறாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் பிக்குக்கு உள்ள வந்துருவாரு. செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாருன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கும். சாண்ட்னரா அசரங்காவானா எல்லாரும் அசரங்காவை தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் சாண்ட்னர் தான் இந்த மேட்ச் வந்து லோ பெர்சன்ட்ல இருப்பாரு. அசரங்காவை பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அவரால் விக்கெட் எடுக்க முடியும். ஸோ அவர் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் ரெண்டுமே வச்சிருக்காரு. அதனால ஸோ இந்த கேட்டகரியில இருந்து சாண்ட்னர் அசரங்காவை எடுக்கிறது பெட்டரான சாய்ஸ் தான். ஆனால் குசால் மெண்டிஸ் பொறுத்தவரை சேசிங் கொஞ்சம் பண்ணியிருக்கிறாரு. இவங்க கூட விளையாடும் போதும் சரி இதுலயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதுல இருந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்க ரிஸ்கா ஒரு பிக்கை லீவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க மேக்சிமம் 3 பேருமே இந்த இடத்துல இருந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டாப் ஆர்டர்ல மேக்சிமம் இவர் தான் வராரு. ஸோ அந்த காரணத்தினால இவருக்கு வந்து ஒரு ட்ரீம் டீம் வர ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஆயிரும். ஸோ சாண்ட்னர் அசரங்கால இருந்து நீங்க ஒருத்தங்களையும் எடுக்கலாம், இல்லை 2 பேரும் எடுக்கலாம். இப்போ சாண்ட்னர் செகண்ட் பவுலிங் தான் போடுறாருன்னா நீங்க மெண்டிஸ் அசரங்காவோடைய போறது பெட்டரான வாய்ப்பா இருக்கும். ஆனால் சாண்ட்னருக்கு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. அப்படி சாண்ட்னர் ஒருவேளை வரல, இந்த கேட்டகரியில வரல அப்படின்னா யார் வருவாங்க அப்படின்னு சொல்லியும் நான் அடுத்த கேட்டகரியில சொல்லிடுறேன். இந்த கேட்டகரி பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வந்து அஸ்லங்காவை பொறுத்தவரை அவர் வந்து கம்ப்ளீட்டா அவர் வந்து ஒரு ஓடிஐ பிளேயர் தான். மேக்சிமம் அவர் எப்படின்னா கொஞ்சம் ஒன் டவுன் மிடில் ஆர்டர்ல தான் அவர் விளையாடும் போது நல்லா பிளே பண்ணி பேட்டிங் பண்ணி பவுலிங் போடுறப்போ நல்லா பண்ணுவாரு. ஆனா இந்த வென்யூ ப்ராக்ரஸை பொறுத்தவரை பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணாதான் அவருடைய ப்ராக்ரஷன் நல்லா இருக்கும். அதுக்கு தக்கனமான பிச்சு இது. ஸோ அந்த மாதிரி தான் போகணும். ஆனால் பவுலிங் ஓவர் நிறைய அவர் கொஞ்சம் போட்டால் மட்டும்தான் அவரால் ட்ரீம் டீம் வர முடியும். ஆனால் ட்ரீம் டீமுக்கான இந்த மேட்ச் ஆனது இருக்கு. சப்போஸ் சாண்ட்னர் ஃபெயிலியர் ஆயிடுறாருன்னா நீங்க யாரை எடுக்கணும் அப்படின்னா அஸ்லங்காவை தான் எடுக்கணும். அந்த இடத்துல நீங்க சாண்ட்னரை விடுறீங்கன்னா இந்த இடத்துல அஸ்லங்கா மஸ்ட் பிக்கா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிளேயர் கிடையாது, நீங்க ரொட்டேஷன் பிக்ல எடுக்கிற மாதிரி வரும். அப்புறம் ட்ரீம் டீம் பிக் பிளேயர் யாருன்னு இதில் பார்த்தீங்கன்னா பத்திரானா பொறுத்தவரை போத் இன்னிங்ஸும் முக்கியம் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா அவர் சப்போஸ் அந்த அவருக்கு அடிபட்டிருக்கு, சரியா பவுலிங் போட முடியல, அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, இல்ல லைன் அப்லே வரல அப்படின்னா, இல்ல அவரால் அந்த பழைய மாதிரி கம்ப்ளீட்டா போட முடியுது அப்படின்னா கண்டிப்பா ட்ரீம் டீம் வருவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா நல்ல பாயிண்டும் எடுத்துருவாரு. அதே மாதிரி டேரி மிச்சல் பொறுத்தவரை எப்படின்னா இப்ப வர அவருக்கு வந்து நல்ல பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று நல்ல பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம் வருவாரு, ஒரு மேக்சிமம் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம் வருவாரு, இல்லைன்னா இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆவார். ஸோ இந்த கேட்டகரியில தான் அவர் மிச்சலை எடுக்கிற மாதிரி வரும். ஒன்று வச்சு எடுக்கணும், இல்லை வைக்காம எடுக்கணும். இப்போ நீங்க அஸ்லங்காவை எடுக்கலன்னா டேரி மிச்சலையும் பத்திரானாவையும் எடுத்துக்கலாம். நீங்க அப்படி இல்லைன்னா அஸ்லங்காவை எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில இருந்து நீங்க மிச்சலை வந்து மேக்சிமம் அவங்க டீம் வந்து லாஸ் ஆகிற மாதிரி எடுத்தீங்கன்னா மிச்சலை வந்து லீவ் பண்ணிக்கலாம். ஸோ அவர் வந்தா ட்ரீம் டீம் வருவார், இல்லை வராம கூட இந்த இடத்துல
போக நிறைய வாய்ப்பும் இருக்கு. இந்த மேட்சோடைய ரொம்ப முக்கியமான பிக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ரவீந்திரா பக்கம் தான் போவாங்க. ரவீந்திராவை பொறுத்தவரை எப்படின்னா இந்த வென்யூ வந்து அவர் பவுலிங் போடணும், 4 ஓவர் பவுலிங் போட்டா மட்டும்தான் அவரால் அந்த ப்ராக்ரஷன் வந்து பண்ண முடியும். அந்த பாயிண்ட்ஸை ஓவர் போடாமல் பேட்டிங் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த வென்யூவை பொறுத்தவரை அவருக்கு வந்து இந்த ப்ராக்ரஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஸோ அது எந்த மாதிரி அவர் ட்ரீம் டீம் வருவார் அப்படின்னா பவுலிங் வச்சு பவுலிங் போட்டாலும் தான் அது வர வாய்ப்பு ஆகும். ஆனால் கிளென் பிலிப்ஸோடைய வென்யூ ப்ராக்ரஷன் இந்த இதுக்கு செமையா இருக்கு. அந்த இடத்துல மிச்சல் ஃபெயிலியர் ஆனால் கூட இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர்ல அடிச்சு கொடுப்பாரு. வென்யூ ப்ராக்ரஷன் நல்லா இருக்கு, உங்களுக்கு ட்ரீம் டீம் பிக்ல இருக்காரு. அதே மாதிரி தீக்ஷனா பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாரு, போன மேட்ச்ல போட்ட மாதிரியே போடுறாருன்னா இந்த மேட்சும் ஒரு ட்ரீம் டீம் உறுதியா வந்துருவாரு. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா தான் அந்த இடத்துல அவர் வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா நீங்க தீக்ஷனா இந்த இடத்துல மேக்சிமம் வந்துருவாரு. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா நீங்க ரிஸ்கா எடுக்கிறீங்கன்னா அசரங்காக்கு பதிலாக இவரை எடுக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா எடுத்துக்கோங்க மேக்சிமம். ஆனால் ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல தான். இப்போ ரவீந்திரா வந்து ட்ரீம் டீம் உள்ள வராங்க இந்த இடத்துல அப்படின்னா மேக்சிமம் இவர் உள்ள வராருன்னா இன்னொரு பேட்டரு மெயினான பேட்டர் இந்த கேட்டகரியில ஃபெயிலியர் ஆவாங்க. இப்போ அவர் எப்படி ரவீந்திரா உள்ள வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் நியூசிலாந்து வந்து நல்ல ஸ்கோர் வச்சு டார்கெட் அடிக்கிறாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா டாப் ஆர்டர்ல வருவாரு, அடிப்பாரு. ஆனா இந்த கேட்டகரியில இருந்து ரவீந்திரா இல்லைன்னா நிசாங்கா இந்த 2 பேர்ல ஒருத்தங்க இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பாயிரும். போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, இவர் ஃபெயிலியர் ஆயிருப்பாரு, நிசாங்கா அடிச்சிருப்பாரு. இந்த மேட்ச்ல 2 பேர்ல ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ரவீந்திரா நிசாங்கால ஒருத்தங்களை மேக்சிமம் எடுத்தாலே போதும். அதே மாதிரி கிளென் பிலிப்ஸ் வந்து நீங்க அப்படி எடுக்கல, உங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க யாரை எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஆனா கிளென் பிலிப்ஸ் தான் இந்த பிச்சுக்கு ஆப்டான பிளேயர். அப்போ ரவீந்திரா இல்லைன்னா நிசாங்கா இதுல யாராவது ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கு. இதே தான் லாஸ்ட் மேட்ச் கண்டிஷன்லயும் இருந்துச்சு. வீடியோஸை நம்மளால பண்ண முடியாதனால அதை நம்ம மென்ஷனும் பண்ணலை. அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் இந்த 2 பேர் பிளேயரும் இருக்கிறாங்க. இந்த கேட்டகரியில மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பேர் பிளேயிங் லெவன்ல இருக்காங்க. கண்டிப்பா 2 to 3 பேர் உறுதியா வருவாங்க. நீங்க எடுத்து தான் ஆகணும். அப்படி எடுத்தா மட்டும்தான் உங்க டீம் ஆனது பாயிண்ட் நல்லா எடுக்கும். அதுல யார் யாருக்கான வாய்ப்பு, யார் யாருக்கான இது ட்ரீம் டீம் ஆப்ஷனும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹென்றி பொறுத்தவரை இந்த மேட்ச் ட்ரீம் டீம் ஃபர்ஸ்ட் வர வாய்ப்பு 1. நிசாங்கா இல்லைன்னா ரச்சின் இந்த 2 பேருக்குள்ள ஒருத்தவங்க ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. மேக்சிமம் 3 நிசாங்காவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா பண்ணுவாரு. ஆனா இந்த வென்யூ அண்ட் இவங்க டீம் கூட செகண்ட் இன்னிங்ஸ் தான் நல்லா பண்ணிருக்காரு. ஸோ அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா நீங்க அவரே எடுக்கிறது பெட்டரான சாய்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கமிண்டு மெண்டிஸ் குசால் பெரேரா வந்து டிஃபரன்ஷியல் பிக்கு இந்த கேட்டகரியில வர ஒரு லோ பிக். அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா இப்போ இதுல நிசாங்கா தான் உள்ள வராரு அப்படின்னா ட்ரீம் டீம் வராரு அப்படின்னா கண்டிப்பா இந்த 2 பேர்ல இருந்து ஒரு லோ பிக் வந்து உள்ள வருவாங்க. லோ பிக் வந்து உள்ள உறுதியா வருவாங்க. அது எப்படி வருவாங்க அப்படின்னா இப்போ குசால் பெரேரா பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாருன்னா நீங்க ரிஸ்கா ஜிஎலுக்கு எடுக்கலாம். ரிஸ்கா ஜிஎலுக்கு எடுத்து ஒரு இதுல சி இல்லைன்னா விசி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா பெருசா அடிச்சுட்டு போயிடுவாரு, ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பாரு. லோ பர்சன்ட்ல 2 பேருமே இருப்பாங்க. ஸோ இந்த 2 பேரையுமே நீங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்றதே பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஆனா 2 பேர்ல ஒருத்தங்களை தான் ட்ரை பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா பிராக்வெல் இவங்க பொறுத்த வரைக்கும் வென்யூ ப்ராக்ரஷன் நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த கேட்டகரியில பிராக்வெல் ஹென்றி நீங்க ஸ்ரீலங்கா சப்போர்ட் பண்ற மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை தான் எடுக்கணும், ஒருத்தங்களை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி நியூசிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா 2 பேருமே எடுக்கலாம், 2 பேரும் வருவாங்க. அது போக இந்த 3 பேர்ல இருந்து ஒருத்தங்களை தான் நீங்க எடுக்கணும். நீங்க ரச்சின் எடுத்தீங்கன்னா நிசாங்காவை எடுக்க வேண்டாம், அதுக்கு பதிலாக குசால் பெரேராவை ட்ரை பண்ணுங்க. ஆனா இன்னிங்ஸ் வைஸ் பாத்துக்கீங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் ட்ரை பண்ணுங்க.
இல்லைன்னா கமினோ மெண்டிஸை ட்ரை பண்ணுங்க. கமினோ மெண்டிஸ் பொறுத்தவரை போத் இன்னிங்ஸும் பண்ணுவாரு. இப்போ நிசாங்கா இவங்கெல்லாம் ஃபெயிலியர் ஆறாருன்னா லோ பிக்ல இருப்பாரு, அடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேர்ல இருந்து கூட ஒருத்தங்க ட்ரீம் டீம் பிக்கா வந்துருவாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். நியூசிலாந்துக்கு இப்போ எதிராக தான் போகுது அப்படின்னா இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பாயிரும். அதே மாதிரி இவங்க மேக்சிமம் இதுல வந்து இந்த இசட் ஃபோக்ஸு அண்ட் டஃபி இவங்க 2 பேர்ல கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வந்துருவாங்க. அதில் யார் பெத் ஓவர் போடுறாங்கன்னா இசட் ஃபோக்ஸ் தான் போடுறாரு. ஸோ சிவிசி அளவுக்கு அவருக்கான வாய்ப்பும் இருக்கு, இவருக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பிளேயரை ஃபர்ஸ்ட் இதில் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை டஃபிக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்கு. செகண்டு தான் இந்த இதுல இருந்து ஃபோக்ஸ் வருவாரு, ஃபோக்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த இடத்துல ஃபோக்ஸ் வரலாம், அப்படி ஃபோக்ஸ் ஃபெயிலியர் ஆறாருன்னா துஷாரா வருவார். ஸோ இந்த இதுல இருந்து 2 பேர் உறுதியான ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இந்த 3 பேர்ல இருந்து கண்டிப்பா 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா டஃபியை வந்து ட்ரீம் டீம் ஃபிக்ஸ்டு பிளேயரா வச்சுக்கோங்க. துஷாராவா ஃபோக்ஸாங்கிறதுல ஒருத்தங்களை எடுத்தா போதும். அதுலயும் துஷாரா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா பேசாம ஃபோக்ஸா எடுக்கிறதே பெட்டரான ஆப்ஷன். இது இந்த இடத்துல இருந்து 2 பேர் வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் வாய்ப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இதுல இப்ப 2 பேர் வந்துட்டாங்கன்னா இதுல சாப்மேன் பொறுத்தவரை ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் ஃபெயிலியர் ஆனா அந்த இடத்துல சாப்மேன் தான் வருவாரு. அதே மாதிரி நியூசிலாந்து கண்டிப்பா லாஸ் ஆகும் அப்படின்ட்டு நீங்க மேட்ச் டீம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல சாப்மேன் வந்து டீமுக்குள்ள இருக்கணும். அது எந்த இன்னிங்ஸ் பண்ணாலும் சரி, நீங்க ஸ்ரீலங்காவுக்கு சப்போர்ட் அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா சாப்மேன் எடுக்கணும். அங்க சாப்மேனு அதே மாதிரி மிட்சல் இவங்க தான் அடிப்பாங்க. மிட்சல்னா பிராக்வெல் இந்த மாதிரி அடிப்பாங்க. அதுல சாப்மேன் தான் நல்லா அடிப்பாரு. ஸோ லாஸ் ஆகிற மேட்ச்ல நியூசிலாந்து லாஸ் ஆகிற மேட்ச்ல கண்டிப்பா சாப்மேனை எடுத்தே ஆகணும். அப்படி நீங்க சாப்மேனை மிஸ் பண்ணா கிளென் பிலிப்ஸை நார்மலான மேட்ச்ல நியூசிலாந்துக்கு சப்போர்ட்டா எடுத்தீங்கன்னா நீங்க கிளென் பிலிப்ஸ் எடுக்கணும். இல்லை அப்படின்னா சாப்மேனை தான் எடுக்கணும். ஸோ இந்த 2 பேர்ல இருந்து கண்டிப்பா ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. ராஜபக்சாவை பொறுத்தவரை சேசிங் தான் பண்ணுவாரு, சாப்மேனும் சேசிங் நல்லா பண்ணுவாரு. ஆனா இந்த மேட்சை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா சாப்மேன் பிலிப்ஸ்ல இருந்து ஒருத்தங்க தான் ட்ரீம் டீமே வருவாங்க. ஸோ வின்னிங் லாஸின் வச்சு தான் அதுவும் வரும். நியூசிலாந்து வின் ஆகும்போது பிலிப்ஸே வந்துருவாரு. அப்படி நியூசிலாந்து லாஸ் ஆகுதுன்னா சாப்மேன் தான் அந்த இடத்துல வருவாங்க. அதே மாதிரி நியூசிலாந்து லாஸ் ஆகுதுன்னா துஷாராவும் உள்ள வருவாரு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வின்னிங் லாஸின் வச்சு தான் T20ல அந்த பிளேயர் ஆனவங்க மாறி வருவாங்க. நம்ம ரொட்டேஷன் பண்ணியும் பிளேயரை மிஸ் பண்ணியும் ஜிஎலுக்கானது ட்ரை பண்ணணும். இதுல வந்து சிவிசி அசரங்காவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. பேட்மேன் பொறுத்தவரை ரிஸ்கா விசி வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி டஃபிக்கு ஒரு இதுல கேப்டன் ட்ரை பண்ணலாம். துஷாராக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா விசி ட்ரை பண்ணலாம். ஆனா இப்போ இதுல ஒருத்தங்களுக்கு சி கொடுக்குறீங்கன்னா இதே இதுல உள்ளவங்களுக்கு விசி கொடுக்காதீங்க. கண்டிப்பா அவங்க விசி வர மாட்டாங்க, ட்ரீம் டீம் தான் வருவாங்க. சரி, இதுல எப்படின்னா இந்த பெர்னாண்டோ எப்படி வருவார்னா பெர்னாண்டோ இல்லைன்னா ஹென்ரி, இதுல யாரு ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்களோ அவங்க ட்ரீம் டீம் உறுதியா வந்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை வச்சு நீங்க பிளேயரை உள்ள எடுத்துடலாம். இந்த கேட்டகரியில இவர் ஒருத்தரை எடுக்கிறதே போதும். ராபின்சன் வந்து ஜிஎலுக்கான ரிஸ்க் பிக்கு. அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா பிளேயரை லீவ் பண்ணிருங்க. ஸோ ரிஸ்கா எடுத்தீங்கன்னா சிவிசி கொடுத்து எடுங்க. அந்த நேரம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா அவர் அடிக்க வாய்ப்பு இருக்கு. ரச்சின் ரவீந்திரா பொறுத்தவரை சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது பவுலிங் 4 ஓவர் போட்டா மட்டும்தான் நடக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பிளேயரா வேணாதான் வரலாம். மேக்சிமம் நீங்க ரச்சின் ரவீந்திராவை வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் ஃபர்ஸ்ட் பேட்டினை விட சேசிங் பண்ணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிடிக்கும் போதெல்லாம் இந்த வென்யூல நல்லாவே விளையாடல. மேபி செகண்ட் இன்னிங்ஸ் பிடிச்சாருன்னா எப்படி விளையாடுறாருங்கிறத நம்ம அந்த இன்னிங்ஸ் வைஸ் அவர் பிடிக்கும் போது தான் பார்க்க முடியும். கிளென் பிலிப்ஸ் வந்து இந்த மேட்சோடைய நல்ல ஒரு பிக்கு, சிவிசி ஆப்ஷனுக்கு ஏத்தமான ஒரு பிக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த இதுல டிஃபரன்ஷியல் பிக்ல நீங்க சிவிசி கொடுக்கணும்னா குசால் பெரேராக்கு கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி கமிண்டோ மெண்டிஸுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா இந்த அசரங்காவை ரிஸ்கா தூக்கிட்டு அந்த இடத்துல வேணா இவரை ட்ரை பண்ணுங்க.
ஆனால் அசரங்காவும் ஒரு சின்னதாவது ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு ஆயிரும் இந்த மேட்சை பொறுத்தவரை. ஆனால் கமினோ மெண்டிஸால பேட்டிங் நல்லா பண்ண முடியும். ஸோ அவருக்கு அந்த ரிஸ்கை ட்ரை பண்ணலாம். இந்த 2 பேர்ல ஒருத்தங்களுக்கு தான் ஆனால் ட்ரை பண்ணணும். அதே மாதிரி மேட் ஹென்ரியை பொறுத்தவரை அவர் ட்ரீம் டீம் தான் வர முடியும். சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் தான், பெரிய அளவுக்கான வர முடியாது. நிஷாங்கா பொறுத்தவரை ஒரு சிவிசி வரணும்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாலே ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஸோ இந்த இதில் டிஃபரன்ஷியல் பிக்கில் வந்து 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான். இந்த 2 பேருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னிங்ஸ் வைஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டேரி மிச்சல் பொறுத்தவரை அடிச்சா பெருசா அடிச்சு ஒவ்வொரு வருவாரு, இல்லை இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆவாரு. ஸோ இவருக்கு ஒரு இதில் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 10 ரானா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு விசி இதில் இருக்கிறாரு. துஷாரா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா ரிஸ்கா ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சிவிசி. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா பண்ணாதீங்க. டஃபியை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணா சிவிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாப்மேன் பொறுத்தவரை இப்ப ஸ்ரீலங்கா தான் வின் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா இவருக்கு ஒரு விசி கண்டிப்பா கொடுங்க. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகிற பிச்சு தான் இது. ஸோ இப்போ இதில் எப்படி நீங்கள் லோ பிக்கை எடுக்கலாம்னா கேட்டகரி வைஸ் ஒரு லோ பிக் எடுத்தாலே இந்த மேட்சுக்கு போதுமானது. பேட்டிங்கில் மட்டும் வேணா 2 லோ பிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனால் ஒரே டீமில் இருக்கிற லோ பிக்கை எடுக்கக்கூடாது. 50% பிலோவில் இருக்கிற ஒரே டீமில் இருக்கிற லோ பிக் எடுக்காதீங்க, யாராவது ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆவாங்க. எது இப்போ நியூசிலாந்தில் ஒரு லோ பிக் எடுக்கிறீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஒரு லோ பிக் எடுக்கலாம். ஆனால் 2மே நியூசிலாந்துலேயோ 2மே ஸ்ரீலங்காவில் எடுத்தீங்கன்னா அப்படி வரமாட்டாங்க, மேக்சிமம் ஃபெயிலியர் ஆயிரும். ஆனால் 2 இது பேட்டிங்கில் லோ பிக் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் ஒரு லோ பிக்கு, அதே மாதிரி பவுலரில் ஒரு லோ பிக்கு. ஸோ மொத்தம் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு ஒரு 4 லோ பிக் வருவாங்க. ஆனால் மற்ற இதில் கேட்டகரி வைஸ் ஒன்று எடுத்தால் போதும். பேட்டரில் நீங்கள் 2 இது ட்ரை பண்ணலாம். அப்படி பேட்டரில் நீங்கள் 1 தான் எடுக்கிறீங்கன்னா பவுலரில் தான் நீங்கள் அடுத்த 2 ட்ரை பண்ணுற மாதிரி வரும். ஸோ மொத்தம் இதில் 3 to 4 லோ பிக் 50க்கு பிலோ வருவாங்க. ஸோ அந்த பிளேயரை நம்ம மென்ஷனும் பண்ணியிருக்கோம், யார் யாருக்கு ரிஸ்கா இன்னிங்ஸ் வைஸ். அந்த பிளேயரை நீங்கள் இன்னிங்ஸ் வைஸ் கொண்டு போய் பாருங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு வின் கிடைக்கும். மேக்சிமம் எஸ்எல் பிளே பண்ணுறவங்க இந்த மேட்சை பொறுத்தவரை பேட்டிங்கில் வந்து சிவிசி ட்ரை பண்ணுங்க, சி இல்லைன்னா விசி ஏதாவது ஒருத்தருக்கு நம்ம சொன்ன பிளேயர்ஸ்களுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னொன்று ஆல்ரவுண்டரில் ட்ரை பண்ணுங்க. 8 பிளேயர் ஹை பிக்லையும் 3 பிளேயர் லோ பிக்லையும் இன்னிங்ஸ் வைஸ் நம்ம சொன்ன பிளேயரை கொண்டு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.